ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிடுவோம். அதனால இந்த வாரமே சோப்புக்காரர்கிட்ட எக்ஸ்ட்ரா சோப் வாங்கி வச்சுட்டேன். போன வாரமே சோப்பு வாங்கலை, சோப்பே இல்லை. எங்கள் ஊர் கடையில் போய் வாங்கணும்னா காலைல 10 மணிக்குள்ளே வாங்கிடணும், இல்லைன்னா 2 மணிக்கு மேலே தான் கடை திறப்பாங்க. சண்டேயில் மட்டன் எடுத்து வைக்குது, குழம்புக்கெல்லாம் வதக்கி அரைச்சி குழம்பு வச்சாச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதி குழம்பு குடிக்கலாமா? நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், ஆனால் இந்த கொதிசாறு குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ செஞ்சாலும் குழம்பு குடிச்சிடுறது. தீக்ஷித்தும் கொஞ்சம் குடிப்பான், செலியன் இன்னும் கொஞ்சம் குடிச்சு பழகலை. தீக்ஷித் குடிக்கிறானே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக குடிப்பான். உங்கள் அப்பாவும் குடிப்பார். கொதிக்குழம்பு குடிக்கிற கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எடுத்துகிட்டு தாளித்து வச்சுருந்தேன். கருவேப்பிலை கடுகெல்லாம் போட்டு அதையே கொட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். கொதிக்குழம்பு பத்தாதுன்ட்டு மறுபடியும் ஒரு 2 கரண்டி எடுத்துட்டேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோனை ஜன்னலில் வச்சுட்டு வந்தேன். இவர் ஒரு டான்ஸை போட்டுட்டார். கொதிக்குழம்புக்கு கொத்தமல்லி தழை போட்டு குடித்தா தான் ஜம்முன்னு இருக்கும். போட்டு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னு தொட்டி வந்துச்சு, அதனால் வெளியே செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டுருந்தார் அவங்க அப்பாரு. இவங்க குழம்பு குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு வச்சு வந்துட்டானுங்க. இன்னும் சாப்பிடல, தண்ணி வச்சு முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். இட்லியும் மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஒரு 2-3 பீஸை போட்டு சாப்பிட வேண்டியது தான். எலும்பு, ஆனால் எலும்பில் வித்தியாசங்க வர கேட்டு மாதிரி தொங்குது. நைட்டு ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுனாட்டி தூசியெல்லாம் பறக்குது. அப்புறம் கம்மியாக வச்சிட்டோம். இவ்வளோ நாளாக குளிர் அடிச்சா, அதனால் ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வைப்போம், தெரியல பெருசாக. நேற்றுக்கு ஃபுல்லாக வச்சுனாட்டி தூசெல்லாம் பறக்குதுங்க. பாருங்க எவ்வளோ தூசின்னு. 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிவிட்டு ரேஷன் கடையிலையும் போய் ரேகை வைக்கணுமாம்மா. அதுக்கு இவனை வர சொல்லியிருந்தாங்க ரேஷன் கடையிலேருந்து. 5-6 மாதமாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் இன்னும் ஆதார் கார்டே அப்டேட் பண்ணல, தெரியாமல் வர சொல்லிட்டாங்க. ரேகை இவ்வளோலையா அப்டேட்டே பண்ணல. அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது பத்தலைன்னு ஆரஞ்சு ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அது கூட பாலும் ஊற்றி. நீ எது பண்ண அப்பா எது பண்ணிச்சு? தான் ஊற்றினான். சாயங்காலமே ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேப்பர் பிளேட்டில் கலரிங் பண்ணிட்டான். உள்ள அந்த சீட்ஸுக்கு பிளாக் கலரில் அப்பா அந்த பிளாக் கலர் சீட்ஸ் மட்டும் ஒட்டுச்சா? அதில் ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அது கடையில் புக்கில் இருக்கிற வாட்டர் மெலனு, அதில் இருக்கிற வாட்டர் மெலன் மாதிரி. இந்த இது பொட்டு வாங்கி ஒட்ட சொல்லியிருந்தாங்க. பொட்டு கிடைக்கல, அதனால பேப்பர்லேயே